அதிதியும் யாழினியும் ஹெச்ஓடியை பார்க்க அவரது அறைக்கு சென்றனர். அதிதி வகுப்பிலே நன்றாக படிக்கும் பெண். அதோடு அவளுடைய அப்பா அம்மா இருவருமே இறந்துவிட்டதாக தெரிந்த பின் ஹெச்ஓடி அதிதி மீது எப்போதும் ஒருவித அக்கறையாகத்தான் பேசுவார். படிப்பில் அவளுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் அதை தயங்காமல் கேட்க சொல்லுவார். அதிதியும் யாழினியும் உள்ளே நுழைவதை பார்த்த ஹெச்ஓடி, "அட அதிதி, வாமா, உனக்கு கையில அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு?" என்று நலம் விசாரித்தார். "இப்போ பரவாயில்ல சார், ஆனா எக்ஸாம் மட்டும் எழுத முடியாது சார்" என்று அதிதி சொல்ல, "ஆமாம்மா, அதுக்காகத்தான் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க திடீர்னு எமர்ஜென்சின்னு சொல்லி லீவு போட்டுட்டாங்க. மத்த லேடி ஸ்டாஃப் எல்லாருக்கும் எக்ஸாம் டியூட்டி அலாட்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஒரு ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோ அவரே வந்துட்டாரு" என்று சொல்லி கை காட்ட உள்ளே நுழைந்தான் ஒரு இளைஞன். அதிதி ஹெச்ஓடியை பார்த்து, "நான் திடீர்னு தான் சொன்னேன், அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்" என்றாள். ஹெச்ஓடியும் சிரித்துக்கொண்டே, "படிக்கிற பொண்ணுக்காக இது கூட செய்யாம எப்படி? நீ ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுமா" என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்த இளைஞனை பார்த்து, "பிரவேந்தன், இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணுக்கு கையில அடிபட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஆன்சர் சொல்ல நீங்க ரைட் மட்டும் பண்ணி கொடுங்க" என்றார். பிரவேந்திரனை பார்த்த யாழினி அவன் அழகைக் கண்டு கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். பிரவேந்திரனுக்கு அதிதியின் மான் விழிகளை கண்டவனுக்கு அவளிடத்தில் மயங்காமல் இருக்க முடியவில்லை. அவனுக்கு அவளை பிடித்திருந்தது. ஆனால் தான் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு மாணவி என்பதை நினைத்தவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். தனக்குள் வரும் எண்ணங்களை ஓரம் கட்டினான். ஹெச்ஓடி அதிதியை பார்த்து, "நாளைக்கு உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுமா" என்றார். அதிதியும் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதிதிக்காக பிரவீந்திரனும் எக்ஸாம் எழுத அமர்ந்திருக்க அதிதி சொல்ல சொல்ல பிரவீந்திரன் எழுதி கொண்டிருந்தார். பிரவீந்திரன் அதிதியின் முகத்தை பார்ப்பதிலும் தவறவில்லை. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க 2 வினாக்களுக்கு விடை தெரியாமல் அதிதி மொழியை உருட்டி கொண்டிருப்பதை பார்த்த பிரவீந்திரனுக்கு சிரிப்புதான் வந்தது. அதன்பின் அந்த 2 வினாக்களுக்கும் பிரவீந்திரனே பதிலை எழுதினான். அதை பார்த்த அதிதி, "சார், நீங்க பாட்டுக்கு ஏதோ எழுதுறீங்க, அது சரியானு கூட தெரியல" என்றாள். பிரவீந்திரன் அவளை பார்த்து, "நீயே எழுதியிருந்தாலும் ஆன்சர் தெரியாம ஏதோ ஒன்னுதான் எழுத போற, அதுக்கு நானே ஏதோ ஒரு வார்த்தையை எழுதிடுறேனே" என்றான். பேப்பரையும் பிரவீந்திரனையும் மாறி மாறி பார்த்தவள், "தேங்க்யூ, ஆனா இதை ஹெச்ஓடி கிட்ட சொல்லிடாதீங்க" என்று சொல்லி பேப்பரை வேகமாக வாங்கிக் கொண்டு சென்றாள். அதை பார்த்த பிரவீந்திரன் உதட்டை மூடி சிரித்துக்கொண்டே அவளை பார்த்தான். அதிதி வெளியே வர யாழினியும் தேர்வு முடித்து வெளியே வந்தாள். இருவரும் சேர்ந்து விடுதியை நோக்கி நடந்து கொண்டே யாழினி அதிதியை பார்த்து, "அதிதி, புதுசா வந்திருக்காரே அந்த ஸ்டாஃப பாத்தியா? அவரு ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? அவர்கிட்ட கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டியா" என்று கேட்டாள். "அதை எதுக்கு யாழ் கேட்கணும்?" என்று அதிதி அவளிடம் மெனவ, "சீக்கிரமா காலேஜ் முடிச்சுட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான். வேற எதுக்கு கேட்க சொல்லுவாங்க" என்று அவளும் நக்கலடித்து கொண்டு வந்தாள். அதிதிக்கு அர்ஜுனை நினைத்து இன்னுமே பயம் போகவில்லை. அதே நினைவில் வந்தாள். யாழினி அவளிடம், "என்ன அதிதி, யோசிச்சுட்டே வர? இந்த செமஸ்டர் முடிஞ்சதுன்னா அடுத்த செமஸ்டர்ல இருந்து நாம தான் சீனியர். என்ன கலாய்ச்ச ஒருத்தரையும் விடமாட்டேன். ஐயையோ, அவங்கெல்லாம் காலேஜ் முடிச்சே போயிட்டாங்களே" என்று யாழினி அதிதி பேசவில்லை என்றாலும் அவள் என்னென்னமோ பேசிக்கொண்டே இறுதியாக விடுதிக்கும் வந்துவிட்டார்கள். அன்றிரவு அர்ஜுன் அதிதியை பார்ப்பதற்காக வேகமாக வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவள் வீட்டிலில்லை. அர்ஜுன் வந்து பார்த்துவிட்டு அறைக்கும் செல்லாமல் அங்கேயே அமர்ந்து விட்டான். என்ன ஆனாலும் அவளை பார்க்காமல் செல்வதில்லை என்று முடிவோடு அமர்ந்திருந்தான். நேரம் சென்று கொண்டேதான் இருந்தது. அதித்தியும் வீட்டிற்கு வரவில்லை. அர்ஜுனும் இடத்தை விட்டு நகர்ந்த பாடில்லை. சந்திரிகா அவனிடம் ஏதாவது கேட்டாலும் அவனிடம் எந்த பதிலும் இல்லை. நேரம் இரவு 10 தாண்ட அர்ஜுன் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்பது போல் கடுங்கோபத்தில், "அம்மா" என்று வீடே அதிருமளவிற்கு கத்தினான். அவன் கத்தியதை காதில் வாங்கிய சந்திரிகா என்னவாயிற்றோ என்ற படபடப்புடன் அங்கே வந்து, "அர்ஜுன், என்னாச்சு? எதுக்குடா இப்படி கத்துற?" என்று கேட்டாள். அர்ஜுன் திரும்பி தன் தாய்முகம் பார்த்தவன், "கத்துறேனா? ப்ஷ், எங்க அவ?" என்று கேட்டான். சந்திரிகா ஒன்று விளங்காமல், "எவடா கேக்குற?" என்று கேட்டாள். அர்ஜுன் சலித்துக்கொண்டே, "அம்மா, அதித்தி எங்கம்மா?" என்று கேட்டான். சந்திரிகா வாயை பிளந்து அவனை பார்த்தவள், "அவளை எதுக்குடா கேக்குற? அவ இனிமே இங்க வரமாட்டா" என்று சொன்னாள். அர்ஜுன் கோபமாகி, "ஏன் வரமாட்டா?" என்று கேட்க, "உன் தொல்லை தாங்க முடியாம இந்த வீட்டை விட்டே போயிட்டா. அவ இனிமே ஹாஸ்டல்ல தங்கிக்கிறதா சொல்லிட்டா" என்றாள். அர்ஜுன் சந்திரிகா சொன்னதை கேட்டவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து தன் காரை எடுத்தான். அவன் பின்னாடியே வந்த சந்திரிகா, "அர்ஜுன், நில்லுடா, எங்கடா போற?" என்று கேட்டுக்கொண்டே இருக்க
அவன் எதையும் பேசாமல் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். ஹாஸ்டலில் யாழினியுடன் சேர்ந்து அதித்தி படித்துக் கொண்டிருந்தாள். யாழினி ஒரு துண்டு சீட்டில் விடைகள் எழுதி வைத்துக் கொண்டிருக்க அதை பார்த்த அதித்தி, யாழு, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். ஏன், உனக்கு பார்த்தா தெரியலையா? எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி சீட்டை மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதித்தி அவளை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தவள், இதுக்கு பேருதான் ஹார்ட் ஒர்க்கா என்று நக்கலாக கேட்டாள். யாழினி தன் பேனாவை எடுத்து காதின் இடுக்கில் சொருகிக் கொண்டவள் பேப்பரை துண்டாக கிழித்து கொண்டே, படிச்சு எழுதுறத விட பிட்டடிச்சு எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ ஒரு புத்தகப் புழு. நியாயமா பார்த்தா இவ்வளவு கஷ்டப்படுற எங்களுக்கு தான் மார்க் அதிகமா தரணும் என்று சொல்லி மீண்டும் எழுதத் தொடங்கினாள். அதித்தி யோசனையாக, அதெல்லாம் சரியாழோ, எக்ஸாமுக்கு இதுதான் வரும்னு எப்படி கண்டுபிடிச்சு எழுதுவ என்று கேட்டாள். அதெல்லாம் தெரியாத அதித்தி, குத்து மதிப்பா எழுதி வைப்பேன். நான் எழுதி வச்சது வரலனா குவெஸ்டின் பேப்பர்ல இருக்கிற குவெஸ்டினை 10 தடவை ஆன்சர் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்துருவேன். அடுத்த அரியர்ல பாத்துப்பேன் என்றாள் யாழினி. அதுக்கு நீ படிச்சே எழுதிட்டு போகலாம்ல என்று அதித்தி கேட்க, அட மறந்து போயிடுது அதித்தி, உனக்கும் ஒரு ஐடியா சொல்றேன். உனக்கு எழுதி தராரே அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசி நீ பாதி படிச்சுட்டு போ, அவரு பாதி படிச்சுட்டு வர சொல்லு, உனக்கு வேலை ஈஸியா இருக்கும் என்று சொன்னவளை பார்த்து, என்னடி சொல்ற? அங்க நான் மட்டும் இல்ல, இன்சார்ஜியும் இருக்காங்க, அப்படியெல்லாம் எழுத முடியாது என்று அதித்தி சொல்ல, இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருக்கும் அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டு யாழினி எழுந்து சென்று கதவை திறந்தாள். அவரை யாழினி புரியாமல் பார்க்க, எம்மா யாழினி, உன் கூட உன் ஃப்ரெண்டு தங்கியிருக்கே, அந்த பொண்ணு பேர் என்னம்மா என்று கேட்டார். யாழினியும் அவரிடம் அதிதி யாமநாதன் என்று சொல்ல, வார்டன் தயக்கத்துடன் அதிதியை எட்டி பார்த்து, அதிதி, கொஞ்சம் வெளியே வாமா என்றார். அதிதியும் சென்று வெளியே பார்க்க, அங்கே அர்ஜுன் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு அவளை பார்த்தான். அதிதி அதிர்ந்து போய் வார்டனை திரும்பி பார்க்க, அதிதி, மன்னிச்சிடுமா, இங்க இருக்க மத்த பொண்ணுங்கள பத்தியும் நான் யோசிக்கணும். நீ அவரோட ஃபேமிலின்னு சொல்லி இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. இப்போதைக்கு நீ இங்கிருந்து கிளம்புமா, பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு ப்ராப்பரா வந்து தங்கிக்கோமா என்றார். அவர் சொல்லும் விதத்திலே அர்ஜுன் அவரை என்ன பாடுபடுத்தி வைத்திருக்கிறான் என்று அதிதிக்கு நன்றாகவே புரிந்தது. யாழினி உதட்டை சுழித்து கொண்டு, இவருக்கு என்ன எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சாரா? நான் கேள்வி கேட்க இருக்கேன் என்று முன்னாடி வந்து நிற்க, அர்ஜுன் பொறுமையாக, என்ன கேட்கணும் கேளு என்றான். அவனை பார்த்து பயந்த யாழினி, இல்ல சார், நான் நாளைக்கு கேட்டுக்கிறேன் என்று பின்வாங்கிக் கொண்டாள். அர்ஜுனின் பார்வை அதிதி பக்கம் வர, அதிதி பயத்துடனே நின்றிருந்தாள். அவள் அருகில் வந்த அர்ஜுன் அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். யாழினி வாயில் கையை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க, அதிதி திரும்பி யாழினியை பார்த்து கொண்டே சென்றாள். அர்ஜுன் அவளை பிடித்து இழுத்து கொண்டு கார் அருகில் அள்ளினான். அவன் அவள் கையை பிடித்த இறுக்கத்தில் அவள் கை சிவந்து போக, அதை அதிதி தன் வாயால் ஊதி கொண்டிருந்தாள். அவள் உதட்டை குவித்து அவள் கையை நோக்கி ஊதுவலை பார்த்தவனுக்கு இதய துடிப்பு தாறுமாறாக துடித்தது. அவனுக்குள் இருக்கும் காதலே அனைத்திற்கும் மூல காரணம். ஆனால் அதை எதையுமே உணர்ந்து கொள்ள அவன் தயாராக இல்லை. அவளையே பார்த்து துடித்த தன் நெஞ்சத்தை கையை வைத்து அடக்கிக் கொண்டே, போதுண்டி, காருக்குள்ள ஏறு என்றான். அதிதி புரியாமல் அர்ஜுனை பார்த்து, சார், நான் எப்படி உங்க கார்ல வர்றது? நான் வேலைக்காரிதானே என்று சொல்ல, அர்ஜுனுக்கு கோபம்தான் வந்தது. இத பாரு, அத நான் மட்டும்தான் சொல்லுவேன். மரியாதையா இப்போ காருக்குள்ள ஏறிடு என்று சொல்ல, அதில் பயந்து போனவள் திருவெல அவனை பார்த்து விழிக்க, அர்ஜுன் கொஞ்சம் தடுமாறிதான் போனான். அவள் கண்ணையே இடைவிடாது பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை நாளா இவள் கண்ணில் இருக்கும் மாயத்தை பார்க்காமல் விட்டுமோ என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவன் அவள் கன்னத்தில் கை வைக்கப் போக, அதை கவனித்த அதிதி தள்ளி நின்று கொண்டாள். அதில் இன்னும் வெறுப்பாகி போனான். ஆனால் அவன்தான் தன்னை தொடவே கூடாது என்று அவளிடம் சொன்னான். அவள் மீது உள்ள காதல் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் மறக்க வைத்தது. தள்ளி போனவளின் இரு தோள்களையும் பிடித்து முன்னாடி இழுக்க, அதித்தி அவன் நெஞ்சோடு நெஞ்சாக உரசி கொண்டு வந்து நின்றாள். விலக நினைத்தாலும் அவன் பிடியில் சிக்கிய அவள் தோள்கள் இரண்டும் தான் சிதைந்து போனது. அதித்தி அப்படியே நிமிர்ந்து அவனின் முகத்தை பார்க்க, எப்போதும் இல்லாத ஒரு பிரகாசம் அவன் முகத்தில் கண்டாள். அதில் அவள் என்ன நினைத்தாலோ, இன்னைக்கு நம்மள கொல்லதான் போறான் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு அவனை பார்க்க, அவளை குண்டு கட்டாக தூக்கி காருக்குள் அமர்த்தி காரை ஸ்டார்ட் செய்து வீட்டை நோக்கி நகர்த்தினான். அங்கு வீட்டிற்கு வந்த மோகன் சந்திரிகாவின் கவலையை பார்த்தார். சந்திரிகா அர்ஜுனின் நடவடிக்கையை சொன்னவளுக்கும் அதை கேட்ட மோகனுக்கும் அர்ஜுனை பற்றிய கவலையை விட அதித்தியை பற்றிய கவலைதான் அதிகமாக இருந்தது. அர்ஜுன் கார் வீட்டினுள் நுழைய அனைவருமே அங்கேதான் பார்த்தார்கள்.
காரை விட்டு இறங்கிய அர்ஜுன் கையின் பிடியில் அதிதியின் கையே இருந்தது. அவளை இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்தான். சந்திரிகா மோகனை பார்த்து, இப்போ என்ன செய்யறதுங்க என்று கேட்டாள். மோகன் சந்திரிகாவிடம், அர்ஜுன் வழியிலேயே போய்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் என்று சொல்லி அர்ஜுன் முன் வந்து நின்றார் மோகன். அர்ஜுன் கேள்வியாக தன் அப்பாவை பார்க்க மோகன் அர்ஜுனிடம், அர்ஜுன், இப்போ எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்த? நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து ஏன் கையாலேயே அவளுக்கு கொடுத்த நரக தண்டனை போதும். அவளை முதல்ல இங்கிருந்து அனுப்பு. என் நண்பன் பொண்ணு, நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு யோசிக்காம உதவி செஞ்ச ராமுவோட பொண்ணு, என் கண்ணு முன்னாடி இப்படி பசியிலையும் தரையிலையும் கடந்து கஷ்டப்படுறத விட எங்கோ ஒரு மூலையில எப்படியோ இருந்துட்டு போகட்டும். கடைசி வரைக்கும் என் நண்பனுக்கு நான் ஒரு கடன்காரனாகவே இருந்துட்டு போறேன். அவளை போக விடு என்றார். அர்ஜுன் மோகனிடம், அவ இங்கதான் இருப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான். சந்திரிகா முன்னாடி வந்து, இப்பதாண்டா மூச்சு பிடிக்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு, என்ன பிரச்சனைன்னு மறுபடியும் கேக்குற? அதிதிய வீட்டை விட்டு அனுப்பு. இவ்வளவு பெரிய வீட்டுல அவளுக்காக ஒரு ரூம் கூட கொடுக்க முடியல, அவளை இங்க வச்சிருந்து மட்டும் என்ன பண்ண சொல்ற என்று சொல்ல, அர்ஜுன் திரும்பி அதிதியை ஒரு பார்வை பார்க்க அதிதி நடுங்கிக் கொண்டே, ஐயையோ, எனக்கு ரூமே வேண்டாம், நான் இப்படியே எங்கேயாவது ஒரு மூலையில படுத்து தூங்கிட்டு இருந்துக்கிறேன் என்றாள். மோகன் கோபமாக, சும்மா இரு அதிதி, இன்னும் எத்தனை நாளைக்கு இவனுக்கு பயந்துட்டே இருக்க போற? நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா அதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது என்றார். அர்ஜுன் மோகனையும் சந்திரிகாவையும் பார்த்து, இப்போ என்ன உங்க 2 பேருக்கும்? இவளுக்கு ரூம் தானே கொடுக்கணும். நான் யோசிச்சு சொல்றேன், ஆனா இவ இங்கதான் இருக்கணும் என்று சொல்லி கையில் பிடித்திருந்த அதிதியை உள்ளே இழுத்து விட்டுட்டு தன் அறையை நோக்கி நடந்தான். அதிதி தன் கையை பார்க்க அது இரத்த நிறத்தில் சிவந்திருந்தது. வாமா, வந்து சோஃபாவில் உட்காருமா என்று அழைத்தார் மோகன். அவள் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார தயக்கப்பட்டு கொண்டு அர்ஜுனை நினைத்து பயத்தில் நின்றிருந்தாள். மோகன் அவளின் கையை பிடித்து, நீ உட்காருமா என்று தன்மையாக சொல்ல, அதிதி அவரின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அங்கே அமரப்போக அர்ஜுன் மேலே இருந்து, அதிதி என்று குரல் கொடுத்தான். அந்த குரலை கேட்ட அதிதி அமர சென்றவள் அமராமல் அப்படியே நின்று கொண்டாள். அதிதி மேலே தலையை உயர்த்தி பார்க்க அவன், நீ மேல வா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றுவிட்டான். அதிதி நடுக்கத்துடன் நின்றிருக்க சந்திரிகா அவளிடம், நீ தைரியமா போமா, அவன் ஏதாவது பண்ணட்டும், எனக்கு ஒரு குரல் மட்டும் கொடு, அப்புறம் பாரு, இவ்வளவு நாள் இருந்த பொறுமையெல்லாம் காணாம போயிடும் என்றாள். இவர்கள் என்னதான் தைரியம் கொடுத்தாலும் அர்ஜுனை பார்க்க செல்வது அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதிதி மாடிப்படி ஏறி அவனின் அறை முன் நின்றவள் கதவை மெதுவாக தட்ட ஒரே தட்டில் கதவை திறந்தான் அர்ஜுன். அதிதி பயத்தில் அவன் என்ன சொல்லி திட்டுவானோ என்ற பயத்தில் தன் துப்பட்டாவை கையில் கசக்கிக் கொண்டு அவன் முன் தலை குனிந்து கொண்டு நின்றிருந்தாள். அர்ஜுனுக்கு அவளை இப்படியே நிற்க வைத்து பார்த்து கொண்டேதான் இருக்க தோன்றியது. அவளின் குழந்தை முகமோ இல்லை பயந்த விழிகளோ இல்லை என்ன செய்தாலும் ஒரு வார்த்தை கூட அவனிடம் எதிர்த்து பேசாத அவளின் கள்ளம் கபடமற்ற பிஞ்சு மனமோ அவனை அவளிடத்தில் எது கவர்ந்தது என்றே பிரித்தாராய முடியாத நிலைதான் அவனுக்கு. அவனை பொறுத்தவரையில் அதிதி அவன் கண் முன்னே அவன் அருகிலே இருக்க வேண்டும். அவன் நினைக்கும் நேரத்தில் அவளின் முகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அவன் உள்ளிருக்கும் அவள் மீதான காதலை மட்டும் புரிந்து கொள்ள மாட்டான். அவன் புரிந்து கொள்ளும் நாளில் அதிதி அவனிடத்தில் இருப்பாளா என்றுதான் தெரியவில்லை.